ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு மத்தியானம் ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டிக்கெட் வந்து புக் பண்றதுல இருந்து மூலவர் தரிசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க பிப்ரவரி மாசத்துல பேலன்ஸ் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்குமோ, இல்ல மார்ச் மாசத்துல தரிசனம் போற பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த டிக்கெட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும், இதோட புக்கிங் ப்ராசஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட் புக்கிங்கோட ப்ராசஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ இது வந்து புக் பண்றதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வச்சிருப்பீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு. அதை நீங்க யூஸ் பண்ணி வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவா வந்து பாத்தீங்கன்னா எதுல வரும் அப்படின்னா, இந்த சேவா அப்படின்ற ஆப்ஷன்ல ஸ்ரீவாரி சேவா இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் வரும். லோக்கல் டெம்பிள்கான சேவா நம்ம புக் பண்ணுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கான சேவா. ஸோ ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்றத நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு உங்களோட டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்னென்ன சேவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணோற்சவ சேவா, ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், மொத்தமா 4 சேவா தான் வந்து இருக்கும். இதுல கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் 2 பேத்துக்கு நம்ம புக் பண்ணணும். மினிமமே 2 பேத்துக்கு புக் பண்ணணும். மேக்சிமம் ஒரு புக்கிங்ல 2 பேத்துக்கு பண்ணலாம். திரும்ப 2 பேத்துக்கு புக் பண்ணணும்னா நீங்க லாகின் ஃபர்ஸ்ட் புக் பண்ண ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் சேம் நம்ம அதை செலக்ட் பண்ணி போறோம் பாத்தீங்களா, அதே ப்ரொசீஜர்ல இன்னும் 2 பேத்துக்கு நம்ம புக் பண்ணலாம். மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் தான் புக் பண்ண முடியும். 2 மேலுக்கோ இல்ல 2 ஃபீமேலுக்கோ கல்யாணோற்சவம் மட்டும் புக் ஆகாது. மீதி எல்லா சேவாவுமே நம்ம வந்து புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க இந்த ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 3 சேவாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேக்சிமம் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில 4 பேர் 6 பேர் அப்படி நீங்க எப்படி போனீங்கனாலும் நீங்க தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன, நம்ம ஒரு புக்கிங்ல வந்து மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும் அப்படின்றனால நம்ம ஒரு ஐடியில ஒரு டைம் புக் பண்ணிட்டு இன்னொரு டைம் வந்து புக் பண்ற மாதிரி ஒரு சிரமங்கள் வந்து இருக்கு. முன்னூறு தரிசனத்துல எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. நம்ம மேக்சிமமே 6 பேரோட டீடைல்ஸ் ஆட் பண்ணி ஒரே தான் புக் பண்ணிட்டோம்னா 6 பேத்துக்கும் நமக்கு வந்து புக் ஆயிடும். அது ஒரு விஷயம். அடுத்தது இதுல வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இந்த சேவா நம்ம புக் பண்ணிட்டோம்னா 300 தர்ஷன் டிக்கெட்ல இருக்க மாதிரி ஸ்லாட் டைம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காது இல்ல, அப்ப எப்படி நம்ம வந்து டைமிங்ல வந்து போறது, இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்து ஷேர் பண்றேன். ஸோ இதுல புக்கிங்ல வந்து நீங்க என்ன சேவா போறீங்களோ அந்த சேவா வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்ஸ் வந்து மத்தியானம் 12 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து 12 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த டேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரீன்ல வந்து காட்டும். அப்புறம் வந்து நம்ம இதை டேட் என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ல வந்து 1 வந்து செலக்ட் ஆயிருக்கும். நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ண போறோம்னா இந்த இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இதோட புக்கிங்ல வந்து நமக்கு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, ஸோ அது வந்து மொத்தமா 5 ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு யூஸ் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு. 300 தரிசனத்துக்குலாம் ஓட்டர் ஐடி இல்லைனா நம்ம ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்ட் பண்ணும். அது நீங்க 5ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டை யூஸ் பண்ணி கூட தாராளமா உங்களோட டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து நெட் பேங்கிங் இல்லைன்னா உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ண ட்ரை பண்ணுங்க. யூபிஐ ஐடியில சப்போஸ் நிறைய பேர் சொல்றாங்க அதுல வந்து பேமெண்ட் எரர்லாம் வருது, டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து திரும்ப கிரெடிட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்குது, சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி புக்கிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். லாகின் ஐடி கண்டிப்பாக நமக்கு வேணும். இதுதான் இதோட புக்கிங் ப்ராசஸாக இருக்கு. அடுத்தது இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும், என்ன அப்படின்னா நம்ம 300 தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு போயிடலாமே, ஸோ இதுல எதுக்கு நம்ம 500 ரூபாய்க்கு வந்து இந்த சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 300 தரிசனமும் நம்ம மூலவர் தரிசனம் எந்த அளவுக்கு பாக்குறோமோ சேம் அதே அளவுதான் தரிசனம். அதாவது எந்த இடத்துல இருந்து நம்ம மூலவரை பாக்குறோமோ அதே மாதிரியான தரிசனத்தை இந்த சேவா டிக்கெட்லயும் நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம 300 தரிசனத்துல நமக்கு மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். சில நேரம் கூட்டம் ஹெவியா இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் 3 மணி நேரம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க.
ஆனா இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல நீங்க சாமி பார்க்க போனீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு 1 மணி நேரம் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சீக்கிரமா நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எந்த வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லயோ எதுலையுமே நம்ம வெயிட் பண்ண தேவையே கிடையாது. 1 மணி நேரத்துல மேக்சிமம் பார்த்துடலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் வந்து கோவிலுக்கு உள்ள நடக்கக்கூடிய சேவா அப்படின்னும் போது இந்த சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் மேக்சிமம், ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்க மூலவர தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போகும்போதே வந்து மூலவர் தரிசனம் பார்த்துட்டு கல்யாணோற்சவ சேவால கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம வெளியில வரலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இதுல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிக்கெட் வந்து புக் பண்றது. இப்போ ஃபேமிலியா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறீங்க, ஒரு 1.5 வயசு 2 வயசு 300 தர்ஷன்லாம் ரொம்ப நேரம் நமக்கு வெயிட் பண்ணி அவங்களே கூட்டிட்டு போறதெல்லாம் கஷ்டமா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சேவா டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவமோ சகஸ்கர தீபாலங்கார சேவா இது ரெண்டுமே கோவிலுக்கு வெளியில நடக்குது. ஸோ இந்த சேவா டிக்கெட்ல போற உங்களுக்கு வந்து மேக்சிமம் நமக்கு 1 hour ஆகும். ஏன்னா நம்ம வந்து சுபதம் என்ட்ரி வழியா தான் போறோம். 300 தரிசன கியூ வேற, நம்ம வந்து சுபதம் என்ட்ரி வழியா போகும்போது மேக்சிமமே பார்த்தீங்கன்னா 1 hour. கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவாவுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு நீங்க வெளியவே வந்துடலாம். ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்தது எல்லாருக்கும் இருக்க டவுட் வந்து 300 தரிசனத்துக்கு வந்து நமக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. 3 மணி 4 மணின்னு இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம 1 மணி நேரமோ 2 மணி நேரம் முன்னாடி போய் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இதுல வந்து அப்படி கிடையாது. அந்த சேவா டைம் இருக்கும். அதே போல ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சுபதம் என்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேவாவுக்கு முன்னாடி நமக்கு ரிப்போர்ட்டிங் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபதம் என்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த இமேஜை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல்யாணோற்சவத்துக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 10 மணி கொடுத்துருக்காங்க. சகஸ்கர தீபாலங்கார சேவாவுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு அந்த சேவாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன டைம்குள்ள நம்ம ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டைம். இப்போ என்னால வந்து கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணிட்டேன், ஆனா அந்த டைம்க்கு என்னால போக முடியல அப்படின்னா மூலவர் தரிசனம் பார்க்க முடியாம போயிருமான்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. காலையில இருந்து அதாவது கல்யாணோற்சவ சேவா வந்து 10 மணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் சுபதம் என்ட்ரி வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் ரிப்போர்ட்டிங் ஆகி நீங்க போய் தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணல டைம் இல்லை அப்படின்றது கிடையாது. அந்த சேவா டைமுக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் டைம்லேயே போயிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு சேவா வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து மூலவர் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இது 2 சேவாவுமே கோயிலுக்குள்ளதான் நடக்குது. இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்கர தீபாலங்கார சேவா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து தர்ஷன் போற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு 1 hour கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியும் 2 hours முன்னாடி கூட போயிட்டு மூலவர் தரிசனம் பார்த்துட்டு சேவா பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு சேவா பார்க்கலாம் டைம் இல்லை, மூலவரை மட்டும் சீக்கிரம் பார்த்துட்டு வந்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். காலையில ஒரு 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார என்ட்ரி ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு மேல சுபதம் என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க முக்கியமான விஷயம். ஒரு நபருக்கு இதோட டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். ஊஞ்சல் சேவா சகஸ்கர தீபாலங்கார சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் பொறுத்த வரைக்கும் நம்ம 500 ரூபாய் மட்டும் ஒரு நபருக்கு பே பண்ணா போதும். 300 ரூபாய் தரிசனம் மாதிரி தான். ஸோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல நம்ம 300 ரூபாய் மட்டும் பே பண்ணுவோம். இது எக்ஸ்ட்ராவா 200 ரூபாய் சேவாவுக்கு வந்து பே பண்ணுவோம். அதை விட இன்னொரு முக்கிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சேவால போறவங்களுக்கு நம்ம டிக்கெட் வந்து செக் பண்றாங்க பாத்தீங்களா. 300 ரூபாய் தர்ஷன்லாம் உங்களோட டிக்கெட் காப்பியும் உங்களோட ஆதார் கேட்பாங்க, இல்லைன்னா புக்கிங் ப்ரூஃப் கேட்டு அதை ரெண்டையும் வெரிஃபை பண்ணி பாக்குறாங்களாம். பட் இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் சுபதம் என்ட்ரியில போகும்போது அவங்க கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு உங்களோட பேர் என்ன அப்படின்றத அவங்க கேட்கறாங்க. நம்ம தான் வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ற இடங்கள்லயுமே வந்து ப்ரூஃப் வந்து அவ்வளவுக்கா வந்து செக் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா தர்ஷன் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த சேவாஸ்க்கு வந்து நம்ம ஆன்லைன்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுற சேவா அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணோற்சவம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே புக் ஆகும். அதுக்கு அடுத்ததான் ஊஞ்சல் சேவா நிறைய பேர் புக் பண்ணிடுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சகஸ்கர தீபாலங்கார சேவாவும் ஓரளவுக்கு நார்மலா வந்து புக் ஆகும். ஸோ ரொம்ப நம்ம ஈஸியா தான் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 12 வயசுக்கு மேல உள்ளவங்களை உங்க கூட கூட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டதுக்கு ரீசனே வந்து நிறைய பேர் வந்து இதுல டவுட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. 300 ரூபாய் தர்ஷனத்துல பண்றதுக்கு இது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒவ்வொரு மாசமுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து 300 ரூபாய் தர்ஷன் கிடைக்கல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஆப்ஷனா நம்ம இதை வச்சுக்கலாம்.
ஏன்னா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன்லயே நம்ம 500 ரூபாய் பே பண்ணி தான் புக் பண்ணுவோம் இல்லையா? அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 300 ரூபாய் தர்ஷன் கியூல தான் ஜாயின் பண்ணணும். 300 ரூபாய் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அவ்வளவுதான். ஆனா அதுல வந்து 500 ரூபாய் பே பண்ணுவோம். இதுலயும் 500 ரூபாய் தான் பே பண்ண போறீங்க. சோ இதுல போகும்போது நீங்க சேவா பாக்குறனாலும் பார்க்கலாம், மூலவர் தரிசனம் மட்டும் பார்க்கறனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவிங் ஆகும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ரீசெண்டா வந்து ஒரு தர்ஷன் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி தர்ஷன் போறவங்களுக்கு வந்து 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து நாளைக்கு மத்தியானம் 8ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அக்கமடேஷனும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆன்லைன்லயே வந்து 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட்டும் நீங்க அதிலே வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரீசெண்டா இன்னைக்கு வந்திருக்க அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.